ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான கொழுக்கட்டை ரெசிபி தான் செய்ய போறோம். அதை நான் எப்படி செய்யறேங்கிறத நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கூடவே மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிலக்கடலை அரை கப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக எடுத்திருக்கேன். அதில் 2 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சம் குறவரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதுக்கு நான் 3/4 கப் அளவு வெல்லம் பொடிச்சு எடுத்திருக்கேன். அதை 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. சிம்மில் வச்சு நல்லா கரைச்சி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம கல் மண் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பூரணம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கூடவே 1 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். பூரணத்துக்குள்ளார நம்ம தேங்காயும் வச்சு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இப்போ அரைச்ச நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நெய்யில் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச குண்டு வெள்ளை கரைசலை இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த வெள்ளை கரைசலை நல்லா வத்த விடுங்க. நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும்போது இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்போ ஒரு பேன் வச்சுட்டு இப்போ 1 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது பேக்கெட்டில் வாங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே பேனில் 1/2 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி சேராமல் நல்லா கலந்து விடுங்க. மாவு நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டோடையே நம்ம நல்லா கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம கை வச்சு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் தடவி நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை செய்ய தேவையான மாவை நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம். அதை மடக்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக இப்படி சூடு பண்ணிட்டிங்கன்னா இலை உடையாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி இலையை நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அந்த இலையை வச்சு அது மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. இப்போ மாவை நல்லா உருண்டை பண்ணி கையில் லேசாக தட்டி விடுங்க. இப்போ இலையை மடக்கிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் செய்கிற மெத்தேடு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை மேலே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ நமக்கு நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கும் இந்த மாதிரி. இப்போ இதுக்கு மேலே நம்ம அந்த பூரணத்தை வச்சு ஒரு மடக்குனா நம்மளுடைய மடக்கு கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா நமக்கு இருக்கிற மாவுகளையெல்லாம் நான் எப்படி எடுக்கிறதுங்கிறத காட்டுறேன் பாருங்கள். சூப்பரான நமக்கு ஒரு ஐடியா இருக்குது. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பரான ஷேப்பில் நமக்கு மடக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இருந்தால் அந்த அச்சு மேலே வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவுகளை நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான மடக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூண்டு கொழுக்கட்டை. இது எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அச்சில் கொஞ்சமாக எண்ணெயை தடவி மாவு நிரப்பி நடுவில் பூரணத்தை வச்சிங்கன்னா சூப்பரான பூண்டு கொழுக்கட்டை ரெடிங் ஃப்ரெண்ட்ஸ். இது கடையில் மாவு வாங்கினதுக்காக கொடுத்தாங்க. இது ஒரு மாடலுக்காக நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணின எல்லா கொழுக்கட்டைகளையும் இந்த மாதிரி இட்லி பாத்திரம் ஒன்று வச்சு அது மேலே துணி விரித்து நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொழுக்கட்டைகளையெல்லாம் நம்ம வரிசையாக அடுக்கி வச்சுக்கலாம். அடுத்த ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளுடைய உருண்டை கொழுக்கட்டை, பூண்டு கொழுக்கட்டை, மடக்கு கொழுக்கட்டை, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிகளையும் அடுக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான மடக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.